அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு பணத்தை பற்றின ஒரு அடிப்படை அறிவை உங்கள் அனைவருக்கும் நான் அளிக்க விரும்புகிறேன். பணத்தை பற்றி ஒரு அடிப்படை புரிதல், அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போற கருத்து உலகத்துல எந்த ஸ்கூல்லையோ, எந்த காலேஜ்லயோ, டிகிரிலையோ, பட்டத்துலையோ, எந்த சிலபஸ்லையோ இது சொல்லி கொடுக்கறது இல்லை. அது நம்மளா அனுபவிச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே அனுபவித்து அவர் ஒரு அந்த இந்த இந்த புக்கை எழுதின அந்த ஆத்தர் அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக அந்த அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு. அந்த புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். இந்த புக்கில் திரு ராபர்ட் கியோசகி அப்படிங்கிறவர் தான் நான் இப்போ பேச போகிற தலைப்பை அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அவருடைய அனுபவத்தை அவருடைய புக்கில் எழுதின அந்த ஒரு கருத்தை நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி நான் உங்க கூட பகிர்ந்துப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை பொறுமையோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்கள் அனைவருக்கும் இது பயன்படும் என்று நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா பணத்தை பணம் கூட வாய் திறக்கும். அந்த பணத்துக்காக தான் நம்ம டெய்லி வேலை செய்கிறோம், படிக்கிறோம், எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ பணம்னா ஏன் பணம்ன்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. பணத்தின் பின்னாடி தான் இந்த உலகமே ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு நல்ல அறிவோடு ஓடினாக்கா நம்ம அதை சீக்கிரமாக கிராப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இவர் இந்த புக்கில் என்ன சொல்றாருனாக்கா, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாப்புலேஷனையும் ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கிறார். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயீஸு. நாமெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா மாச சம்பளம் வாங்குற இல்லை தினக்கூலி வாங்குற எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சின்னதாக ஒரு பெட்டி கடை, ஒரு தொழில், ஒரு ஜவுளி கடை, ஒரு பழக்கடை, ஒரு மளிகை கடை, அந்த மாதிரி சொந்தமாக அடுத்தவங்ககிட்ட வேலை செய்யாமல் சொந்தமாக ஒரு கடையை வச்சு நடத்துகிற கடை முதலாளிங்க, சின்ன சின்ன கடை முதலாளிங்க. இல்லைனாக்கா டாக்டர்ஸு, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்டு. அடுத்தது தேர்ட் கேட்டகரியில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸு. ஸோ கோடிகளில் சம்பாதிக்கிற பல பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தொழிலதிபர்கள் இவங்க. இந்த தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்குற இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் 4வது கேட்டகரி. ஸோ இந்த மாதிரியா உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையினை 4 வகையா பிரிக்கிறார். எம்ப்ளாயிஸு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ்மேனு, இன்வெஸ்டர்ஸ். இதுல பெரும்பாலும் 95% மக்கள் இந்த 2 குவாட்ரண்ட்ல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுல என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானத்துல 5% வருமானத்தை தான் இந்த 95% மக்கள் பகிர்ந்துக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது 95% of people of the world share just 5% of wealth. ஸோ ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு உதாரணம் வச்சுக்குவோம். அந்த 100 பேர்ல 95 பேருக்கு 95 பேர் 5 ரூபாயை பங்கு போட்டுக்கிறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். அதாவது வெறும் 5 ரூபாய 95 பேர் பங்கு போட்டுக்கினாங்கன்னா ஒருத்தருக்கு 53 பைசா. அதுதான் ஆவரேஜ் வருமானம். ஆனா இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா 95% வெல்த், ஒரு நாட்டினுடைய 95% வெல்த்தையும் ஜஸ்ட் 5% பீப்புள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19 ரூபாய் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த கான்செப்டை ஏன் சொல்ல வரன்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நம்ம கிட்ட என்ன ஒரு மைண்ட் செட், மைண்ட் பிளாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய சந்ததியரை, நமக்கு தெரிஞ்சவங்கள, நம்ம கிட்ட படிக்கிறவங்கள, நம்ம சொந்த பிள்ளைகளை, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே
காலங்காலமே நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம்னா, தம்பி நல்லா ஸ்கூலுக்கு போ, நல்லா படி, நிறைய மார்க் வாங்கு, நல்ல காலேஜுக்கு போவ, அங்க நல்ல டிகிரி படிப்ப, நல்ல டிகிரி படிச்சுட்டு எங்கன்னா இன்டர்வியூ போனீங்கன்னாக்கா நல்ல கம்பெனில நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கலாம். இப்படியே நம்ம சந்ததியை வந்து சொல்லி 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 சொல்லியே நம்ம பிள்ளைகளை நம்ம எங்க வச்சிருக்கோம்னா இங்கேயும் இங்கேயும் தான் வச்சிருக்கோம். இந்த இந்த லெஃப்ட் சைடு போன்ற இடத்துல தான் வச்சிருக்கோம். 95% மக்கள் தான் வச்சிருக்கோம். அப்ப நமக்கு எவ்வளவு வருமானம் வரும்? வெறும் 53 பைசா தான் வரும். இது ஒரு ஆவரேஜா சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஸோ இங்க நீங்க என்னதான் நீங்க ராவும் பகலும் கடினப்பட்டு உழைச்சாலும், ஓடி ஓடி நீங்க வந்து பணத்தை சேர்க்கணும்னு நினைச்சாலும், நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் நீங்க எங்கதான் இருக்கணும்னாக்கா யூ ஹாவ் டு ரிமைன் ஜஸ்ட் இன் 95% ஆஃப் த பீப்புள்ஸ் க்ரௌட். ஸோ உங்களுக்கு வர்ற மொத்த வருமானமே 5% ஆஃப் த டோட்டல் டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி. 5% தான் நீங்க 95% ஷேர் பண்ணுங்க. இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ஒருத்தன் எப்ப ரைட் சைடுக்கு ப்ரொமோட் ஆகுறானோ, அவனுடைய வாழ்க்கையை பணிய வச்சு ரிஸ்க் எடுத்து அவனுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி ஒரு சொந்த ஸ்டார்ட் அப்பை வந்து அவன் கிரியேட் பண்ணி அதன் மூலியமா அவன் பிசினஸ் வந்து நல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆகுறானோ, அல்லது இங்க சம்பாதிக்கிற எம்ப்ளாயிஸா இருந்து சம்பாதிக்கிற ஒரு 50,000 1,00,000 சம்பளத்துல அவன் 10,000 20,000 செலவு பண்ணிட்டு மீதி 80,000 இன்வெஸ்ட் பண்றானோ, இன்வெஸ்டரா மாறுறானோ, அப்ப இந்த குவாட்ரண்ட்ல இருந்து இந்த குவாட்ரண்ட்டுக்கு மாறலாம். இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்துகிட்டே ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்துகிட்டே ஒரு இன்வெஸ்டரா இருக்கலாம். ஆக மொத்தத்துல ஒரு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு மனுஷன் ரைட் சைடுக்கு எப்போ ஒருத்தன் தாவறானோ அப்போதான் அவனுக்கு ரியல் வெல்த் ஜென்ரேட் ஆகும். அந்த பினான்சியல் ஃப்ரீடம், நிதி சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு புள்ளியை அவன் தொடணும்னு நினைச்சோம்னாக்கா, இங்க இருந்து அவன் தலைகீழ இங்கேயே அவன் இருந்துட்டு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாங்களோ வராது. ராவும் பகலும் நீ மாடாட்டம் முயற்சினாலும் வராது. நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய பெற்றோரும் நம்முடைய முன்னோர்களும் ராவும் பகலும் கடுமையா உழைச்சாங்க. உழைச்ச இடம் கிராமம், விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது. இதுல நீ என்னதான் ராவும் பகலும் கடுமையா உழைச்சாலும் பக்கத்து நிலத்துக்காரனை விட நீ 10 மூட்டை அதிகமா நெல் அறுத்தாலும் யூ ஆர் ஆல்சோ ஜஸ்ட் டெய்லி வேஜஸ். அந்த வேலைக்கு நீ கஞ்சி குடிச்சிட்டு இல்ல 3 வேளை கஞ்சி குடிச்சு நல்ல ஒரு துணியை கட்டி ஒரு வீடை கட்டி பசங்களை வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து கல்யாணம் காட்சி பண்றதுக்கு தான் உனக்கு இந்த குவாட்ரண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உனக்கு வருமானமே வெறும் 5% தான். என்ன இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து வருமானமே அதிகமா இருக்கு. அவன் 95% நாட்டினுடைய மொத்த வருமானத்தை அவன் ஷேர் பண்ணிக்கிறான். அப்போ அவனுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் இங்க இருக்கு. அவன் நினைச்ச டைம்ல சாதிக்கலாம். ஸோ இங்க இருக்கிறவங்க இந்த எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கு வேலை செய்யறாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க தே ஒர்க் ஃபார் மணி. அவங்க பணத்திற்காக வேலை செய்கிறார்கள், மற்றவர்களுக்காக வேலை செய்கிறார்கள். ஸோ இந்த இவங்க வச்சிருக்கிற கம்பெனில இந்த எம்ப்ளாயிஸ் போய் வேலை செய்யறாங்க. 50,000 சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்க, இவன் 5 லட்சம் ரூபாய் இவனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான் இந்த 5 லட்சம் ரூபாயில 50,000 இவங்களுக்கு கொடுப்பான் சம்பளம். அப்ப யார் அதிகமா வந்து பணக்காரா இருப்பாங்கன்னு பாத்துங்க. இவங்ககிட்ட 500 பேர் வேலை செய்வாங்க. 500 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷத்துக்கு தலா 5 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்தாருனாக்கா இவங்க பெரிய கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர். புரியுதுங்களா? அப்போ இங்கதான் வெல்த் ஜென்ரேட் ஆகும். இவன் என்ன பண்ணுவான்னா இவனுடைய நேரத்தை இவன் யூஸ் பண்ணிப்பான், இவனுடைய திறமையை இவன் யூஸ் பண்ணிப்பான். யூஸ் பண்ணிட்டு அதுக்கான கூலியை இவன் கொடுத்துருவான். இவன் இங்க இருக்கிறவங்க எப்பயுமே வந்து கூலிகளாகவும் இங்க இருக்கிறவங்க எப்பயுமே முதலாளிகளாகவும் தான் இருப்பாங்க. இதுதான் நியதி. நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபேக்ட், திஸ் இஸ் த ஃபேக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுடைய மனநிலையை இங்கிருந்து இந்த வட்டத்துக்குள்ள நம்ம வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து நம்மளை உடைச்சிட்டு இந்த பக்கத்துக்கு ரிஸ்க் எடுத்து போகணும். பட் இட் இஸ் வெரி ரிஸ்க்ஃபுல். ரிஸ்க் அதிகமா இருக்கு, பட் தெர் இஸ் மோர் ரிவார்ட் ஃபார் இட். ஸோ நம்மளுடைய சந்ததியே நம்ம வந்து ஒரு பெரிய பணக்கார, ஒரு ஃபைனான்ஸ்ல நல்ல சுதந்திரம் இருக்கிற, ஒரு பணமே நமக்கு தட்டுப்பாடு வராம நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்க என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் கண்டிப்பா உங்களால முடியாது.
இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை, உங்களுடைய வாழ்க்கை முறையை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய செயல்பாட்டை இங்கிருந்து அப்படியே திங்க் பண்ணணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி திங்க் பண்ணணும் அது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டர் எப்படி திங்க் பண்ணணும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணாதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பணம், உங்களுடைய பொருளாதாரம் உயரும், முன்னேறும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணத்துக்காக நீங்க வேலை செய்யாதீங்க. மேக் மணி டு ஒர்க் ஃபார் யூ. பணம் உங்களுக்காக வேலை செய்ய நீங்க அதை ஊக்குவிக்கணும். சரிங்களா? உங்களுக்காக பணம் ராவம் போகணும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கணும். நீங்க வந்து வீட்டில் சும்மா பட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சார் இது சாத்தியமா இருக்குன்னா, இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் பட்டு தூக்கிட்டு இருக்கோம். அது மாட்டுக்கு அதுக்கு டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கும், ரேட் பாட்டுக்கு ரேட் ஏறிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவோம்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து கண்டுபிடிச்சி அதை நல்லா டெவலப் பண்ணிட்டு ஒரு 50 பேர் 100 பேர் வேலைக்கு வச்சிருவான். அங்கங்கே வந்து கேமராங்களை செட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். இந்த 50 பேரும் ஓட்டி பார்த்துட்டு நைட் டியூட்டி பார்த்துட்டு இந்த 50,000 60,000 1 லட்சம் சம்பளத்துக்கு இவன் ராவம் பகலும் உழைச்சு இவனை பணக்காரன் ஆக்கிட்டு இருப்பான். இந்த எம்ப்ளாயிஸு இவனை பணக்காரன் இருப்பான். ராவம் பகலும் உழைச்சு இவன் நல்ல சொகுசு கார்ல, BMW கார்ல, ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல, டெஸ்லா கார்ல இவன் வந்து நாட்டில் வளம் வந்துட்டு இருப்பான். எல்லாமே இவனுடைய பணமும் இவனுடைய மூளையும் இவனுடைய நேரத்தையும் இவனுடைய அறிவையும் பயன்படுத்தி தான் இவன் வந்து ரிச் ஆவான். ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி நீங்கள் அடையணும் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது, ஃபினான்ஷியலி நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, உங்களுடைய வாழ்க்கை முறையினை, உங்களுடைய மனநிலை இந்த இடத்துல இருந்து இருக்கிறதுக்கு பதிலாக இங்கேக்கு மாற்றுங்க. இது உங்களுடைய சந்ததிக்கும் டீச் பண்ணுங்க. ப்ளீஸ் டீச் யுவர் வாட்ஸ். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்கள். ரிஸ்க் எடுக்க நீங்கள் அவங்கள வந்து ஊக்குவிங்க. நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒருத்தன் ஒரு தெரு விளக்குல ஏதோ தேடிட்டே இருந்தான். என்னப்பா இங்கே தேடுற அப்படின்னு அந்த வழியை போனவர் கேட்டாக்கா, இங்கே வந்து ஒரு கோல்டு காயின் தொலைச்சிச்சு, அதனால தான் தேடிட்டு இருக்கிறேன். எங்கப்பா தொலைஞ்சிச்சு? தொலைஞ்ச இடம் எதுன்னு தெரியல, ஆனால் நான் தேடிட்டு இருக்கிறேன். அப்பயேப்பா இங்கே தேடிட்டு இருக்கிறேன் வெளிச்சத்தில்? இங்கே தான் வெளிச்சமாக்குது, அதனால இங்கே தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஸோ தொலைச்ச இடம் வேற, நம்ம தேடிட்டு இருக்கிறது வேற. ஸோ பணம் இருக்கிறது இங்கே, ஆனால் நம்ம தேடிட்டு இருக்கிறது இங்கே. அது எப்படி கிடைக்கும் நமக்கு? ஸோ பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்ம தேடி போயிட்டு அதை தேடினதான் அது நமக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மேக் money work for you even when you are sleeping. So thanks for watching this video since from the beginning very patiently. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.